இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே சதுர்த்தி திதி அடிப்படையாக வச்சு தான் நம்ம வணங்குறோம். அந்த சதுர்த்திங்கிறது முதல் நாள் 26ஆம் தேதியே பகல் ஒரு 2:30 மணிக்கு துவங்கி விடுகிறது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி பகல் 3:52 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சமி திதி துவங்கி விடுகிறது. பொதுவாக மற்ற திதி வழிபாடுகள்லாம் சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்து தான் கணக்கிடப்படும். ஆனால் இந்த விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி வழிபாடுங்கிறது சந்திரனை அடிப்படையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு. சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தோன்றியதற்கு காரணமானவரே இந்த சந்திரன் தான். அதை பற்றி அப்புறம் ஒரு எபிசோடில் பார்ப்போம். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை, அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி வழிபாட்டினை, இந்த சதுர்த்தி திதி அடிப்படையாக வைத்து செய்யப்படும் வழிபாட்டினை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி இருக்குது. அதனால் அன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி காலை 11 மணி முதல் பகல் 1:40 வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்யலாம். இதுவே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான சுப முகூர்த்த நேரமாகவும் குறிப்பிடப்படுகிறது. அன்றைய தினம் மாலையில் சதுர்த்தி திதி இருக்காது. அதனால் காலை முதல் பகல் வரையான நேரத்திற்குள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வது மிகவும் நல்லது. சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. அதனால் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நம்ம 27ஆம் தேதி காலை ஒரு 11 மணிக்கு துவங்கி மாலை 2 மணிக்குள்ளாக முடித்து விடுவது மிகவும் உத்தமமான நேரமாக கருதப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.